ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இப்போது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அன்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. என்ன காரியத்தில் நீங்கள் பசியாக இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இந்த நன்மை வரலையே, எவ்வளோ காலமாக எதிர்பார்த்துருக்கிறேன், எனக்கு இது கைக்கூடி வரலையே, இந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே, அப்படி பல காரியங்களில் நீ ஏங்கி 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 ஒருவேளை பசியாக இருக்கீங்களா? சில நேரத்தில் இந்த குழந்தைங்க பசிக்கு அழுவும் பார்த்துருக்கீங்களா? எப்படி அழுவும்? அப்படியே இந்த பசி தாங்க முடியாமல் விக்கி விக்கி அழுவுங்க இல்லையா? ஒருவேளை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசில் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. சாதாரணமாக இல்லை தேவ பிள்ளைகளே, உச்சிதமான கோதுமையினால், கண்மலை தேனினால் திருப்தி ஆகிற கர்த்தர் தான் நம்ம கர்த்தர். அப்படி உங்களை நிச்சயமாக திருப்தி ஆகுவார். அதே போல் அழுகிற நீங்கள் பாக்கியவன்களா, இனி நகைப்பீர்கள். எவ்வளோ காலம்தான் பிரதர், எத்தனை மனசு வேதனை, என் புருஷனால், என் மனைவியால், என் பிள்ளைகளால், என் அதிகாரிகளால், ஒருவேளை பலவிதமான காரியங்களால் எங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனையோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, இனி நீங்கள் இங்கே நகைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்புங்க தேவ பிள்ளையில, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமே. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. குறைவில்லாமல் இருப்பீங்க, நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க தெய்வ பிள்ளையில. அப்போ நான் பாக்கியவனா இருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதலின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன், ஆமேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளையில, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையா மாத்துறங்க, ஆண்டர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. அவரை நம்புகிற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். யார் அவரை நம்புகிறாங்களோ அவங்க திருப்தியாக இருப்பாங்க. யார் அவரை நம்புகிறாங்களோ அவங்க கண்ணீர் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. அப்போ கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அவங்களை பாக்கியவனா ஆண்டவர் வைப்பார். அது மாத்திரமில்லை, சங்கீதம் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். ஆமென். அவரை நம்புகிறது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமில்லை, அந்த வசனத்தை வாழ்க்கையாக்கி அந்த வசனத்தைப்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி உத்தமமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பாக்கியவானா பாக்கியவாதையை வைப்பார். அப்போது நீங்கள் பாக்கியவாதையாக இருக்கும்போது நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிச்சயமாக கர்த்தரை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். என்று பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி திருப்தி அடைவேன்னு சொன்னது போல யார் யார் என்னென்ன காரியத்தில் பசியோடு தாகத்தோடு ஆண்டவரே இந்த தேவை சந்திக்கப்படாதா, இந்த குறைவு நீங்காதா கண்ணீரோடு இருப்பாங்கண்ணா. அன்று அவங்களை திருப்தி ஆக்கி அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வேதனை மாறட்டும், அவளை மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்கு விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் பாக்கியவான். தைரியமாக போங்க. God bless you.